ஐயோ நெட்ட, எங்க பார்த்தாலும் ஆடி ஆஃபர் ஆடி ஆஃபர்னு போட்டுட்டு திரியிறானுங்க. அவ்வளவு இடத்துல நோட்டீஸா கிடக்கு. ஐயோ என்னது ஜவுளி கடைக்கு மட்டும் கூட்டு போயா? என்னது ஜவுளி கடைக்கு கூட்டு போகணுமா? ஆமா நெட்ட, விலை கம்மியா அவ்வளவு கடையிலயும் 50% ஆஃபர் 40% ஆஃபர்னு அங்க இங்க நோட்டீஸா கிடக்கு பத்துக்க. நல்லா சேலை சுடிதார் பேண்ட் சட்டைன்னு அவ்வளவு விலை கம்மியா கிடக்கு. இந்த வீட்டுக்கு போட ஒரு 2 நைட்டி வாங்கணும்னு நினைச்சு என்ன வாங்க முடியல. ஆடி ஆஃபர்ல வாயா. அது என்னது 5 நைட்டி 500 ரூபா தானா? அது வாங்கி தரலாம்ல? ஆமா, இந்நேரம் உனக்கு துணிமணியா வாங்கி கொட்ட வேண்டியதுதான். இப்படி துணி வாங்கி கொடுத்தே நான் கடைசியில காசு இல்லாம பிச்சை எடுக்க போறேன். யோ நெட்ட, அப்படி என்னைக்கு எனக்கு அப்படி துணிமணியா வாங்கி தந்து இறக்கிட்டா? ஒரு நாள் என்னைக்காச்சும் என்ன ஜவுளி கடைக்கு கூட்டு போயிருப்பியா? இல்ல நகை கடைக்கு தான் கூட்டு போயிருப்பியா? எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருக்கியா? கூட்டு போய் ஏதாச்சும் ஆசையா வாங்கி தந்தியா? ஒண்ணும் கிடையாது, சும்மா வாய் மட்டும் பேசு. ஏதோ இந்த ஆடி மாசம் வந்தா கொஞ்சம் விலை கம்மியா இருக்குன்னு ஆசைப்பட்டு ஒரு பொருளை கேட்டேன். அதுக்குள்ள ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான். இந்த பாரு சின்ன பொண்ணு, இப்ப நம்ம வருமானத்துக்கு இதெல்லாம் இப்ப வேலைக்கு ஆகாது பத்துக்க. ஆடி மாசம்னு சொல்லிட்டு அதே விலையை தான் போடுவானுங்க. 100 ரூபாய் சேலையை 200 ரூபான்னு போட்டு பில்ல போட்டு 200 ரூபாய் வெட்டிட்டு திரும்ப அதுலயே 100 ரூபான்னு எழுதுவானுங்க. ஆனா அந்த சேலையோட மதிப்பே 100 ரூபா தான். இது தெரியாம நீங்க லூஸ் மாதிரி ஆடி மாசம் ஆஃபர் ஆஃபர்னு சொல்லி எல்லாரும் போய் லூஸ் மாதிரி போய் வாங்குறீங்க. ஆமா, 100 ரூபா சேலைக்கு 200 ரூபா சேலைக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாது பாரு. வித்தியாசம் தெரியாம தானே நாங்க வாங்கிட்டு இருக்கோம். ஐயோ ஐயோ, உன்ன மாதிரி திருந்தாத ஜென்மம் கிட்ட எல்லாம் சொன்னாலும் வேஸ்ட் தான். சின்ன பொண்ணு, என்னாலலாம் வர முடியாது. இப்ப ஜவுளி கடைக்கு அங்க கடைக்கு இந்த கடைக்கு எந்த கடைக்கு என்னால கூட்டு போக முடியாது. யோ நெட்ட, கூட்டு தானே போக முடியாது. சரி, அப்ப பரவாயில்ல, எனக்கு துணிமணி வாங்கணும், ஒரு 50,000 ரூபா தா. என்னது 50,000 ரூபாய் வேணுமா? யோ ஆமாயா, 50,000 ரூபா தான் வேணும். நானே பட்டுச்சேலை எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு. 20,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல பட்டுச்சேலை இந்த தாட்டி எடுத்துட்டு வராமன்னா நான் விட மாட்டேன். சின்ன பொண்ணு, அது ஏன் 3 மாசம் சம்பளம்டி, ஈஸியா 50,000 ரூபாய். இப்ப 50,000 ரூபாய்க்கு நான் எவன் வீட்டுக்கு போவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்பா வருஷத்துக்கு ஒருக்கா தான் இந்த ஆடி மாசம் வருது. அப்பவும் துணி எடுத்து தர உனக்கு அவ்வளோ வலிக்குது என்ன? ஏடி, துணி எடுக்க ஒரு 1000 2000 கேட்டா பரவாயில்ல. இப்படி சோத்துக்குள்ள முழு பூசணிக்காக ஒளிச்சு வைக்கிற மாதிரி 50,000 எல்லாம் கேட்கா? ஆமா, அவன் 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 பொண்டாட்டிக்கு 1,00,000 ரூபா 2,00,000 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுக்கான். நீ என்னடானா ஒரு 50,000 தர்றதுக்கு இந்த அழுவ அழுவுறா? ஏடி, அவன் 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 வசதிக்கு ஏத்தாப்புல வாங்கி கொடுப்பான். நம்மகிட்ட எவ்வளவு இருக்கோ அதை வச்சுதான் நம்ம வாழணும். அடுத்த வீலையே ஆன்னு வாயை பார்த்துட்டு இருந்தவர் எங்க இருந்து உருப்படுறது? ஆமா, இப்படி சொல்லி சொல்லியே என் வாழ்க்கை பாதி முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரியாது. நான் இந்த தாட்டி 50,000 ரூபாய் எனக்கு வேணும். அவ்வளவுதான். என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு அதுல உளறிட்டு 2 பேரையும் பத்துக்க. சரி, ஒரு மனுஷியே என்னமோ சொல்றா, என்ன ஏதுன்னு கேப்போட்டு நின்று கேட்டுட்டு இருந்தா ஓவரா பண்ணிட்டு இருக்கா. என்னது நான் ஓவரா பண்றேனா? ஐயோ நெட்ட, இப்ப என் கூட கடைக்கு வரியா இல்லையா? அதெல்லாம் வர முடியாது. அங்க வந்துட்டு நீ உன் இஷ்டத்துக்கு அவளை துணியா அல்லாந்தால பிறக்கி மேயிற மாதிரி எடுத்து போடுவா. நான் உனக்கு பில்லு கட்டிட்டு இருக்கேன். எப்பா எப்பா எப்பா, ஒரு ஆசைக்கு ஒரு துணி எடுத்துதானா இவ்வளோ என்னென்ன பேச்சலாம் பேசுறான். ஏமா, நான் எங்க அம்மா அப்பா கூட இருந்த வரை எனக்கு எப்படி ராணி மாதிரி வச்சிருந்தாவே. நான் கேட்கற துணிமணி எல்லாம் வாங்கி தந்தாவே. இப்ப பாரு, இந்த கிழிஞ்ச பேண்ட் சட்டை போட்டுட்டு அது பாட்டுக்கு பாம்போல சுத்திட்டு கிடக்கேன். நெட்ட பையன், உனக்கு என்னைக்கு வாக்கப்பட்டு வந்தாலும் அன்னையில இருந்து நான் துணிமணியே கண்ணில காணல. ஆமா, துணிமணியே கண்ணுல காணலையே. அங்க பீரோல போய் பார்த்தா தானே தெரியும். அங்க அவ்வளவு அடுக்கி இருக்கு. அங்க அவ்வளவு பட்டு புடவை, அத்தனை பட்டு புடவை வச்சிருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் பட்டு புடவை கட்டிட்டு வரியா? ஒரே இந்த பேண்ட் சட்டையை தான் கட்டிட்டு கிடக்கா. வேற எதுக்கு உனக்கு பட்டு புடவை? ஆமா, பட்டு புடவை எதுக்கு? வீட்டுல என்ன நேரமும் போட்டு கட்டிட்டா இருப்பாவே. ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போனாதான் எல்லாம் கட்டிட்டு அழகா போவாவே. ஆமா, ஃபங்க்ஷன் போவாங்களாம். ஃபங்க்ஷன் சும்மா அந்த ஊரை 4 ரவுண்டு சுத்துற வேண்டியது. சுத்துறதுக்கு இந்த பழைய பேண்ட் சட்டை போதும் போ. ஜோ நெட்ட, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு. இந்த பாரு, நான் ஒன்னும் துணி எடுக்காண்டான்னு சொல்லல. என்னால முடிஞ்சது 2000 3000 தரேன். அதுக்கு ஏத்தாப்புல நீ துணி எடுத்துக்க, அவ்வளவுதான். என்னது உன்னால முடிஞ்சது? என்ன ஒரு 50,000 தர முடியாதா? 50,000 தரியா? இல்லைன்னா உங்க கழுத்துல கிடக்க செயினை வாங்கிட்டு போட்டுமா? என்னது, என் கழுத்துல கிடக்க செயினை வாங்கிட்டு போறியா? அது என்ன நீ போட்ட செயினா, எங்க அம்மா போட்ட செயின்? வேற என்ன? யார் போட்டு செயினா இருந்தா என்ன? எனக்கு இப்ப 50,000 தேவை. நீ இப்போ எனக்கு 50,000 தரலன்னா இப்போ செயினை அடகு வச்சிருவேன். ஆமா, நல்லா அடகு வைப்பா, அடகு வைப்பா. அதுவரை நான் பாத்துட்டு இருப்பேன் பாரு. செயினை கொண்டு அடகு, அதுக்கப்புறம் நான் ஒண்ணு பாத்துட்டு உன் கையை உடச்சு காக்காக்கு போடுறேன்னு இல்லையான்னு பாரு. நெட்ட பையன் வர வர வாயில ஓவரா பேசிட்டு திரியிறான். காசு தான் கேட்ட தரணும், அதை விட்டுட்டு தேவையில்லாம இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது பத்துக்க. சீ, இவெல்லாம் ஒரு பொம்பளையா? ஏமா, வீட்டு குடும்ப கஷ்டம் தெரிஞ்சு நடக்காண்டா? ஏமா, நான் மாசம் சம்பளமே ஒரு 15,000 தான் வாங்குறேன். இவ 50,000 ரூபாய்க்கு சேலை எடுக்கணும். ஆடி மாசம் வந்தாலே இந்த ஆம்பளையாளுக்கு இது ஒரு தலைவலிப்பா. சேலை எடுத்தா நகை எடுத்தா இருக்கிறவள போட்டு சும்மா நம்மள போட்டு நோண்டிக்கிட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு கிடக்காளுங்க. சீ, எவன் தான் அந்த ஆடி மாசத்தெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம தலையில கொண்டு தப்புனானுங்களோ தெரியல. பச்சை, அந்த காலத்துல ஆடி மாசம் ஆனாலே பொண்டாட்டி மார்கள் அவ்வளோ வரும் பேக்க தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருவாள். ஏமா, நாங்க நிம்மதியே ஒரு மாசம் கிடந்தோம். இப்போ இந்த காலத்துல பாரு, ஏமா ஆடி மாசம் வந்தாலும் அதை நகை வாங்கட்டுமா புடவையை வாங்கட்டுமா எங்க ஆஃபர் ஓடுதுன்னு தான் பார்த்துட்டு திரியாள். அம்மா வீட்டுக்கு போனோம்னு ஒரு நாய்க்கு அறிவு வர மாட்டேங்கி. ஏமா, நீங்க பேத்து தொலைஞ்சானீங்க. நாங்க ஒரு மாசமாவது நிம்மதியா இருப்போம்லாம். ஆமா, இப்ப நிம்மதி இல்லாம தானே இருக்கா. உன்னை கல்யாணம் பண்ணி இப்ப நான் தான் நிம்மதி இல்லாம இருக்கேன். இந்த பால் சின்ன பொண்ணு சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காது பத்துக்க. எனக்கு வேலைக்கு போக நேரம் ஆயிட்டு பத்துக்க. நான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போறேன். போ போ, வேலைக்கு மட்டும் நல்லா கரெக்டா நல்லா சாப்பாடு போய் தூக்கிட்டு நல்லா போ. 50,000 ரூபாய் காசு கேட்டேன்னா அங்க வலிக்கு இங்க வலிக்கு நல்லா பேசு. எப்பா, இவகிட்ட மனுஷன் பேச முடியுமா? சை, எப்பா புரிஞ்சுக்கிற வட்ட சொன்னா பரவாயில்ல. இவர் தான் எருமாட்டு பைய, என்னத்த சொன்னாலும் தான் புரியாத லூஸ் மாதிரி அவ சொன்னதே தானே சொல்லிட்டடப்பா. நம்ம பிடிச்ச மொயிலுக்கு 3 காலுன்னா அதே தான் சொல்லி அழுதுட்டடப்பா. இவட்ட மனுஷன் போய் பேச முடியுமா? யோ நெட்ட, நான் காசு கேட்க அந்தாலும் உன் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கோம். இந்த பாரு, உன் செயினை தூக்கி நீங்க அடகு வைக்கல. என் பேர் சின்ன பொண்ணு இல்ல பத்துக்க.
இந்த பாரு செயினை தொட்டன்னு வச்சுக்கீங்க அடுத்த டெட் பாடி நீதான். ஆமா, யாரு டெட் பாடி ஆகுறான்னு நானும் பாக்குறேன். சி காலங்காத்தாலே இவகிட்ட வாயை கொடுத்துட்டு வேலைக்கு போக வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு விலங்க தான் செய்யும் வேலையும். சி, இவனை போய் என் தலையில கொண்டு கட்டி வச்சு ஏன் உயிரெல்லாம் போட்டு வாங்குறாவ? பேசாம கல்யாணம் பண்ணாம என் அம்மா வீட்டிலே இருந்தேன். நல்லா நினைச்சதை வாங்கி தின்னுட்டு நினைச்ச பொருளை வாங்கி தந்துருப்பாவே, அது பாட்டுக்கு ஆட்டிட்டு வீட்டுல இருந்திருக்கலாம். தேவையில்லாம இந்த நெட்ட பயவுலையில நம்பி வந்ததுக்கு நம்மளுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். நெட்ட பயலுக்கு இருந்தாலும் இவ்வளவு திமிர் ஆகாது. நம்ம செயின் எடுத்து அடகு வைக்க மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கான் போல. இந்த செயினை கொண்டு போய் இன்னைக்கு 50,000 ரூபாய்க்கு அடகு வச்சு நான் இன்னைக்கு புடவை நைட்டி சுடிதார் அது இதுன்னு வாங்கி நான் போடல. என் பேர் சின்ன பொண்ணு இல்ல. செயின் எங்க வச்சிருப்பான்? அந்த டிராயர்ல தான் வச்சிருப்பான். அங்க போய் தேடுனா ஃபர்ஸ்ட் கிடைக்கும். செயின் எங்க இருக்குன்னே தெரியலையே. எங்க வச்சிருக்கான்? பெட்டுக்கு அடியில வச்சிருப்பானோ? சேச்சா, பெட்டுக்கு அடியில எல்லாம் வச்சிருக்க மாட்டான். பெட்டுக்கு அடியில வச்சாதான் செயின் நொறுங்கிருமே. இந்த டிராயர் உள்ள இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கேன். சே, இங்கேயும் இல்லையே. வேற எங்க வச்சிருப்பான்? ஒருவேளை சோபா கடியில போட்டிருப்பானோ? இப்படி எல்லாம் போட மாட்டானே. நல்லா பந்துசாதான் ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருப்பான். நெட்ட பையன் வேணும்னு ஒளிச்சு வச்சுட்டு போயிட்டானோ? இங்க என்ன இருக்கு? புக்கு தான் கிடக்கு. எங்க வச்சிருக்கான்? கிடைச்சிட்டு இங்கதான் வச்சிருக்கானா? இருடி இரு. இந்த செயின் எடுத்து இன்னைக்கு அடகு வைக்கிறானா இல்லையான்னு பாரு. எப்படியும் அந்த சங்கிலி 3 பவுன் தேரும். அந்த ஆள் அசால்ட்டா அடகு வச்சு 50,000 ரூபா தந்துருவான். செயின் வேணும்னா திருப்பட்டும் 50,000 ரூபா கொடுத்து. பொண்டாட்டிக்கு 50,000 ரூபா கொடுக்கணும்னா அவ்வளவு வலிக்குது. செயின் அடகு வச்சு நல்ல வட்டியோட சேர்த்து மொத்தமா நிறைய சொல்லுவானுங்க. எல்லாம் கொடுத்து திருப்பட்டோம். நம்மளுக்கு என்ன? இப்படி இவன் செயினை அடகு வச்சுதான் நம்ம என்ன ஒவ்வொரு பொருளா ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிக்கணும். நம்ம இப்படி பைத்திய மாதிரி இருந்தோம்னாக்கி இவனும் அந்த காசு தராம ஒண்ணு தராம போவான். ஏமா ஆடி மாசம் ஆரம்பிக்க முன்னாடி தெரியாண்டா பொண்டாட்டிக்கு அதை வாங்கி கொடுக்கணும் இதை வாங்கி கொடுக்கணும்ட்டு சும்மா வீட்டுல வச்சுக்கிட்டு நம்மள ஒரு பொருள் வாங்கி கேட்டேன்னா ஒண்ணு வாங்கி தர்றது கிடையாது. ஓவரா வாய் பேச வேண்டியது. இருடி இரு. ஐயே, எந்த கடைக்கு அடகு வைக்க போவோம்னு தெரியலையே. பேசாம ஒத்த ரோசா பிள்ளையை துணைக்கு விட்டுக்கிட வேண்டியது. அவன் வந்தா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். என்ன எது நம்ம கொஞ்சம் விசாரிப்பா. இதுக்கு முன்னாடி அடகு வச்சும் பழக்கம் இல்ல. துணைக்கு அவளை கூட்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, அவளை வர சொல்லுவோம். ஏ சின்ன பொண்ணு, யாருக்கு இந்த செயின்? ஒத்த ரோசா, இது என் வீட்டுக்காரன் செயின் பத்துக்க. ஆடி மாசம் ஆயிட்டு சரி ஒரு 50,000 ரூபா துணி எடுக்கன்னு கேட்டனா ஓவரா வாய் பேசிட்டு இருக்கான் பத்துக்க. காசு இல்ல அது இதுல நீ என்கிட்ட சீனா போட்டுட்டு இருக்கான் பத்துக்க. அதான் அவன் செயின் எடுத்துட்டு வந்துட்டேன் பத்துக்க. இதை அடகு வைக்க போன பத்துக்க. அதான் எனக்கு எந்த கடையில வைப்பாங்கன்னு தெரியல பத்துக்க. சரி, அதான் ஒண்ணு துணை கூட்டு போலான்னு வந்தேன். ஏ சின்ன பொண்ணு, என்னடி இப்படி பண்றா? வேற காசு இல்லன்ட்டு வேற நகையை அடகு வைக்க போவே. ஐயோ, உன் வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சு திட்ட போறாண்டி. ஆமா, அவன் திட்டி அப்படியே கிழிச்சிருவான். வாடி கடை தெரியல, அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். சும்மா அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. நம்ம இப்படியே பொறுத்து போயிட்டு இருந்தோம்னா வேற நம்ம நினைச்சதை எங்க இருந்து போய் வாங்க. அதுவும் கரெக்ட் தான். நான் பாரு இப்படியே விட்டு தான் கடைசியில என் வீட்டுக்காரே அந்த ஆள ரொம்ப மோசமாயிட்டான். ஒத்த வயசா கையில தர மாட்டேக்கான். ஆமாடி, இவனுங்களெல்லாம் இப்படி பண்ணாதான் அடங்குவானுங்க பத்துக்க. இப்படி நகையை அடகு வச்சு வச்சு நம்மளுக்கு தேவையானதை வாங்கிட வேண்டியதுதான். நகையை திருப்பி இல்லை அந்த போன விட்டுற வேண்டியது. ஆனா நம்ம நகையை வைக்க கூடாது பத்துக்க. அவனுங்களோட செயின் மோதிரம் அப்படி அவனுங்க போறதா பத்தி நம்ம அடகு வச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் அறிவுறுதான்னு பார்ப்போம். என்ன சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் பேசுறா? ஆமாடி, வேற கல்யாணம் பண்ணி வீட்டுல பொண்டாட்டி ஒருத்தி இருக்கா. வேற ஆடி மாசம் வருது. வேற துணி எடுத்து கொடுப்பான், நகை எடுத்து கொடுப்பான். ஏதாவது ஒருத்தனுக்காச்சும் ஒரு எண்ணம் வருதா பாரு. நம்மளே போய் கெஞ்ச வேண்டியதா இருக்கு. அதை வாங்கித்தா இதை வாங்கித்தா அப்படின்ட்டு அப்படியே கெஞ்சினாலும் அதுக்கு 1000 லொட்ட சொல்றானுங்க. பேசாம நம்மளே முடிவெடுத்து நம்மளே காலத்துல இறங்கிட வேண்டியதுதான். அதுவும் கரெக்ட் தாண்டி. இவனுங்க கிட்ட எல்லாம் இப்படி பண்ணாத வர நம்ம பொழப்பு நடத்த முடியும் பத்துக்க. இல்லைன்னா நம்ம அடிமையாவே கிடக்க வேண்டியதுதான். சரி வாடி, உனக்கு எதுவும் கடை தெரியுமா? ஏடி, நகை அடகு வைக்கிறதுக்கு கடை தெரியாமையாடி இருக்கு. சந்துக்கு சந்து 10 கடை அடகு வைக்கணும் திறந்து வச்சிருக்கானுங்கடி. என்னடி சொல்ற? நகை அடகு வைக்க அவ்வளவு கடையா? ஆமாடி, எல்லாம் வட்டி தானே. சேட்டு கடையே நிறைய கடை இருக்கு. வா போவோம். சரி ஓத்தரோசா. ஏ சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாப்பி பர்த்டே லக்ஷ்மி. நீங்க எப்பவும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் லக்ஷ்மி. ஹாப்பி பர்த்டே சந்தனம்மாள். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சந்தனம்மாள். ஹாய் மல்லிகா விக்னேஷ், உங்களுக்கு இன்னும் 4 மந்த்ல மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. கங்க்ராட்ஸ்மா. ஹாய் சுந்தரம். ஹாய் லக்ஷ்மி. ஹாய் பாக்கியலக்ஷ்மி. ஹாய் கோபி. ஹாய் கலீஸ். ஹாய் பகவதி. ஹாய் பிரபா. ஹாய் மித்ரா. ஹாய் லோகிதா. ஹாய் லதா. ஹாய் காஞ்சனா. ஹாய் மீத்துக்குட்டி. ஹாய் சந்திரா. ஹாய் லக்ஷ்மி. ஹாய் நூர்ஜகான். ஹாய் கவிநிலவு. ஹாய் லக்ஷ்மிபதி. ஹாய் சுகந்த். ஹாய் நிதர்ஷினி. ஹாய் மாரி இசை. ஹாய் பவ்யா. ஹாய் முருகன். ஹாய் லிங்கேஸ்வரி. ஹாய் மனோஜ் மோகனா. ஹாய் சாந்தி சங்கர். ஹாய் ஜன்வி ஸ்ரீஜய். ஹாய் தீபிகா. ஹாய் நிஷா. ஹாய் ஸ்ரீகாந்த். ஹாய் புவனா. ஹாய் மோகித். ஹாய் சித்தார்த். ஹாய் மகிஷாலினி. ஹாய் நிலா. ஹாய் பூஜாஸ்ரீ. ஹாய் மல்லிகா. ஹாய் சுதா. ஹாய் கவியரசி. ஹாய் சந்தோஷ் ரிஷ்வான். ஹாய் மகா. ஹாய் ரவீனா சுபாஷ். ஹாய் வசந்தன். ஹாய் பிரகாஷ். ஹாய் சோபனா. ஹாய் அகிலன். ஹாய் சுப்பு மாதவன். ஹாய் ரேவதி பாலா. ஹாய் செல்வ விக்னேஷ். ஹாய் அருள் ஜோதி. ஹாய் சித்ரா. ஹாய் கலையரசி. ஹாய் ரம்யா. ஹாய் பவித்ரா. ஹாய் யாஸ்மின். ஹாய் மஜித். ஹாய் ஜீனத். ஹாய் மெருன்.
ஹாய் மோஷித், ஹாய் சம்மு, ஹாய் சித்திக், ஹாய் சஃபான், ஹாய் பிரியங்கா, ஹாய் அஸ்வின், ஹாய் பார்கவி, ஹாய் யாழினி, ஹாய் சாய் சஞ்சனா, ஹாய் சாய் ஹரிதா, ஹாய் மாரியம்மாள், ஹாய் விஸ்வா, ஹாய் ஸ்ரீமதி, ஹாய் ஸ்ரீநிதி. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.